அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சௌந்தர்யா. எங்கள் ஹஸ்பண்ட் மதியழகன். நாங்கள் நன்னிலம் திருவாரூரில் இருக்கோம். இப்போ எங்கள் பாப்பாவுக்கு தான் இந்த மாதிரி 16 கோடி ஊசி போட்டால் உயிர் காப்பாற்றப்படும்னு நாங்கள் எல்லாரும் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. எங்கள் பாப்பா பேர் வர்ணிகாஸ்ரீ. அவளுக்கு 5.5 மாதம் இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து 16 கோடி இன்ஜெக்ஷன் இருந்தால் தான் அவங்களோட சிகிச்சைக்கு வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் நீதி திரட்டிட்டு இருக்கோம். எங்களுடைய கோரிக்கை ஏற்று எங்களுடைய நன்னிலத்தில் இருக்கிற நாளை பாரதம் அறக்கட்டளை மூலமாக நாங்கள் வந்து நிதி வந்து எங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்து நேரடியாக கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே என் குழந்தையோட சிகிச்சைக்காக இப்போது ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். இங்கே நன்னில மக்கள், திருவாரூர் மக்கள், இங்கே உள்ள சுற்றி இருக்கிற பகுதி மக்கள் எல்லாருமே எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆதரவு எங்களுக்கு கண்டினியூவாக கொடுத்துட்டே இருங்க. என் குழந்தை வந்து 16 கோடி ஊசி சீக்கிரமாக கிடைச்சி அவங்க நல்ல விதமாக அவங்க வந்து வீடு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். இது பார்க்குற வீடியோ எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க. முதல் கட்டமாக வந்து நாளை பாரதம் அறக்கட்டளை மூலமாக எங்களுக்கு வந்து நிதி வந்து வசூல் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே எங்களுக்கு வந்து முதல் கட்டமாக மருந்து வந்து வாங்குறதுக்காக எங்களுக்கு நிறையவே அது உதவியாக இருந்திருக்கு. அவங்களோட ஆதரவு இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து நிறைய வந்து வதந்திகள் இது விஷயமா பரவிட்டு இருக்கலாம். அதை எதுவும் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட நேரடியாகவே நீங்கள் கேட்கலாம். எங்கள் ஃபோன் நம்பர் நாங்கள் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். எல்லா போஸ்டர் வீடியோவில் எல்லாமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அம்மா அப்பா நாங்கள் தான். எங்களுக்கு வந்து எதுனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். நாங்கள் எல்லாருக்குமே நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். இப்போ முதல் கட்டமாக நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து எங்களோட கோரிக்கையை நாங்கள் கேட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் வந்து எங்ககிட்ட மத்திய மருத்துவமனை கிட்ட வந்து ஒரு அறிக்கை வாங்கி கொடுக்க சொல்லி எங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அதற்காக நாங்கள் முயற்சியில் இருக்கோம். நாங்கள் வந்து மத்திய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அதில் ஒர்க் பண்ணுற டாக்டர் கிட்ட போயிட்டு குழந்தைய வந்து காமிச்சு அந்த அறிக்கையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் கவர்மெண்ட்ல சப்மிட் பண்ணி அது மூலமாக ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு எங்கள் கோரிக்கை ஏற்றுக்கிட்டு அவங்க ஒரு முடிவு சொல்லுவாங்கன்னு நாங்கள் எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். குழந்தைய வந்து நலம் பெற எல்லாரும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. இப்போ நாளை பாரதம் அறக்கட்டளை நிறுவனர் கார்த்திக் அண்ணா அவர்களுக்கு வந்து ரொம்பவே நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். ரொம்பவே அவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி. அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்க எல்லா இளைஞர்கள் எல்லாருக்குமே, வாலண்டியர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த ஆதரவு வந்து பொதுமக்கள் எல்லாரும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஸோ எங்களை கோரிக்கை ஏற்று நாளை பாரதம் அறக்கட்டளை ஃபவுண்டர் கார்த்தியன் அவர்கள் என்ன பண்ண இரவு பகல் பார்க்காம மழை வெயில் இதெல்லாம் பார்க்காம அவங்க சொந்த வேலை கூட வந்துட்டு அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஸோ பாப்பா வர்ணிகாஸ்ரீ பாப்பாவுக்கு வந்துட்டு இப்போ 16 கோடி இன்ஜெக்ஷன் அப்படியே தான் பண்ணி ஆகணும். அவங்க பாப்பாவோட உயிரை காப்பாற்றியான்னு சொல்லிட்டு அவங்க ஒரே நோக்கத்தோட எங்களுக்கு அவங்க வந்து எவ்வளோ இறங்கி ஃபுல்லாகவே ஃபீல்டில் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. ஸோ குறிப்பாக நாளை பாரதம் அறக்கட்டளை நண்பர்கள், பொதுமக்கள், சகோதரர்கள் இவங்க எல்லாருக்கும் எங்களை மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ எங்கள் குழந்தையோட வந்து முதல் கட்ட சிகிச்சை நாங்கள் தொடங்கிட்டோம். அவங்களுக்கு பைபாப் வைக்கிறது, சப்போர்ட்டிவ் மெடிசன் கொடுக்கறது எல்லாமே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்தராக நாங்கள் பண்ண போகிற ட்ரீட்மெண்ட்ஸ், அவங்க ஹாஸ்பிட்டலில் எங்கே அட்மிட் பண்ண போகிறாங்க, என்னென்ன அப்டேட்ஸ்ன்றதை நாங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருக்கோம். பாப்பாவோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் அதை போட்டுட்ருக்கோம். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் சொல்கிற விஷயம் மட்டும்தான் உண்மையான தன்மையுடையது. வேறு எதையும் நீங்கள் நம்ப வேண்டாம். இது வந்து நாங்கள் வந்து உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். ஸோ சோசியல் மீடியாவில் ரூமர்ஸ் வரலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் நம்ப வேணாம். நாங்கள் பாப்பா பிரச்சனை உள்ள அனைத்து தகவல்களும் நாங்கள் வந்து சோசியல் மீடியாவில் பதிவிடுறோம். ஸோ அதுவே உண்மையானதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி மூலமாக நான் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். அந்த கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து ஒரு ஒப்பீனியன் லெட்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கேட்குறாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் போயிட்டு நாங்கள் லெட்டர் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஒப்பீனியன் நாங்கள் சமர்ப்பிச்சுட்டு ஸோ அது மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதோட பதிலையும் நாங்கள் வந்து நாங்கள் வந்து பதிவிட தயாராக இருக்கோம். ஸோ இது வரைக்கும்